இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா கேபிள் காருக்கு தான். அங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணி உள்ளே போகிற மாதிரி தான் இருந்தது. அதுக்குள்ளே அசோசி சம்மடம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள எப்படியோ ஹேண்டில் பண்ணி உள்ளே போயாச்சு. போயிட்டு மேலேருந்து கீழே பார்க்கும்போது வியூஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, அழகாக இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னா மியூசியம்க்கு தான். அங்கே என்ன இருந்தது அப்படின்னா நிறைய செலிப்ரிட்டிஸோட ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க கூட ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் பியானோ வச்சுருந்தாங்க. அதில் நாங்களும் குழந்தைங்க மாதிரி விளையாடிட்டு இருந்தோம். அங்கேயே 4D ஷோஸ்லாம் இருந்தது. அதை பார்க்கறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு கண்ணாடிலாம் போட்டு அசோசி ரெடியாக உட்காந்துருந்தாங்க. அதுக்கடுத்து அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து சி அக்வேரியம் போயிட்டோம். ஆக்சுவலாக அக்வேரியம் போனதே அசோசிக்காக தான். ஆனால் அங்கே போனது அவங்க தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று அவங்கள எழுப்பி விட்டு விளையாட வச்சோம். கொஞ்சம் நேரம் அவங்களும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அங்கே நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ட்ராகன் ஃபிஷ்லாம் நான் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நான் அங்கேயே உட்காந்துட்டேன். சி அக்வேரியம் முடிச்சுட்டு யுனிவர்சல் ஸ்டுடியோ போகணுன்னு ஆசை. ஆனால் டைம் இல்லாதனால நாங்கள் கிளம்பியாச்சு. அங்கே ஒரு ஷோ இருந்தது. அதை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் ஒரு ரூமுக்கு கிளம்பிட்டோம். இவ்வளோதான் டே 5 அட் சிங்கப்பூர்.